பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? இந்த உலகம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் காரணமாக நமக்கு கவலையை கொடுக்கிறது. கவலை இல்லா மனிதன் இல்லை. நமக்கு வருகின்ற நோய்களுக்கு கவலை ஒரு காரணமாகிறது. இந்த கவலையை மறக்க மனிதன் எங்கெங்கோ செல்கிறான், ஏதேதோ செய்கிறான். கவலையை சொல்லவும் அதை தீர்க்கவும் வழி தேடி ஓடுகிறான். அப்படி ஓடுகிறவர்களிடம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னதை நம்பி விசுவாசிக்கிற பவுல் அவற்றை தேவனிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான வேதனையான காலகட்டங்களிலும் தன்னை அடிக்க, கொலை செய்ய தனக்கு எதிராக மக்கள் கூடி ஆலோசனை செய்த போதும், அவர்கள் கூடி வந்த போதும், இரும்பு சங்கிலிகளால் கட்டி சிறைச்சாலையில் போட்ட போதும் பவுல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். அதுவும் எப்படி சொல்கிறார் என்றால், இதுவரை நமக்கு வந்த கவலை கஷ்டங்களை நினைத்து பார்த்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு செவி கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இப்போது இருக்கிற குறைகளையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்கிறார். எனவே பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். பவுலின் அந்த ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, வேண்டுதலுக்கு பதில் கொடுத்த தேவன் கட்டாயம் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி சுமந்து வந்தவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் எங்கள் தேவைகளோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு தேர்தலை நடத்தி முடித்து, கர்த்தாவே, உமக்கு சித்தமான தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஆளுகைக்குரிய எங்களுக்கு பாதுகாப்பான எங்கள் விருப்பத்திற்கும் எங்கள் வேண்டுதலுக்கும் உரிய நல்ல பிரதமரை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என நாங்கள் இப்போது உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.